எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். நான் உன் கழுத்துல கட்டணும்னு நினைச்ச தாலி இன்னும் என் கையில தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கழுத்துல கட்டினது தாலியே இல்லை, ஜஸ்ட் அன் எல்லோ ரோப், அவ்வளோதான். என் கையில இருக்கிற இந்த தாலி டெய்லர் கழுத்துல கட்ட இவ்வளவு நாள் போராட்டினேன். இப்ப டெய்லரே இல்ல, இனி எப்படி இந்த தாலி அவ கழுத்துல என்னால கட்ட முடியும்? இது வெறும் தாலி இல்லை, எனக்கும் டெய்லருக்கும் இடையில இருந்த லவ்வோட சிம்பிளா இருந்துச்சு. ஆனா இனி செத்து போன என் லவ்வோட சிம்பிளா இருக்க போகுது. இனி இந்த தாலியோட இடம் அந்த கபோர்ட் தான். என் டெய்லர் எப்பயோ செத்துட்டா. இப்ப என் முன்னாடி நிக்கிறது அனுவோட கிரேட் சிஸ்டர் அபி. அபி என்னைக்குமே டெய்லர் இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியாது. எங்க அம்மா வருத்தப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். உன் கழுத்துல தாலி கட்டினேன். இப்போ இந்த செகண்ட் உன் கூட இந்த ரூம்ல இருக்க. நீ என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சுன்னு சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதை என் லைஃப் லாங் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். சோ நம்மளால யூசுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க முடியாது. இப்பல இருந்து இந்த நொடியில இருந்து ரூமுக்கு வெளியே எங்க அம்மா முன்னாடியும் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்க போறோம். அவ்வளவுதான். இந்த ரூமுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் just strangers. We are just roommates. So, நீ எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே? நீ பெட்ல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ஓரமா ஒரு ரூம்ல படுத்துக்கிறேன்னா கல்யாணம் ஆன சின்ன ஜெருசுங்க இருக்கிற வீட்டுல உனக்கு என்ன வேலைன்னு மேல அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன வயசுல அவ்வளவு பெருசா? நானும் மாப்பிள்ளைங்கள மாதிரி ஒரு யூத்து தானே. பக்கத்து வீட்டுல வேற ஒரு பெருசு தூக்குப்பட்டு செத்துருச்சு. அந்த பெருசை நினைச்சாலே பயமா இருக்கே. எப்படி தனியா தூங்க போறேன்னு தெரியலையே. எப்படி இந்த ராத்திரியை கடக்க போறேன்னு தெரியலையே.
யாராவது துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும். வந்துட்டானே. வந்துட்டான். வா 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 மாப்ள வா வா வா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வெல்கம் டு மை பிளேஸ். அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு பாய் எடுத்துட்டு வந்தேன். வா 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 உட்கார். என்ன ஸ்ரீஜா ஓவரா பேசியிருப்பாளே. நீ அவ மூக்க உடைக்கிற மாதிரி பெட்ஷீட் தலாணி எடுத்துட்டு வந்திருப்பிய. வெரி குட் வெரி குட் மாப்ள. அந்த ஸ்ரீஜாக்கும் சிந்துக்கும் ஒரு நாள் இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கொடுப்பான். இப்ப படுப்பான். படு 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 படுறா படு. அட சொன்ன படுத்துட்டான். நம்மளை விட கோகாரனா இருக்கான். தேறிட்டான். என்ன படுத்தோன்னு தூங்கிட்டான். என்ன ஒரே சத்தமா இருக்கு. பெருசு நடமாட ஆரம்பிச்சிட்டானா. நம்மளும் சைலண்டா படுத்துருவோம். சம்பந்தி, எதுக்கு தரையில படுக்கிறீங்க? பெட்ல படுக்க வேண்டியதானே? பரவாயில்ல சம்பந்தி, எனக்கு முதுகு வலி இருக்கு. டாக்டர் சொல்லிருக்காரு தரையிலே படுக்க சொல்லி. அப்படியா? ஐயோ சம்பந்தி, நீங்க ஏன் தரையில படுக்கிறீங்க? நீங்க போய் பெட்ல படுத்துக்கோங்க. இருக்கட்டும் சம்பந்தி, எனக்கு இன்னைக்கு உங்க கூட தரையில படுக்கணும்னு தோணுது. நானும் தரையிலே படுத்துக்கிறேன்.